காலமறிந்து கூவும் சேவலை காலமறிந்து கூவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாது. மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புனித சிலுவை கல்வியியல் கல்லூரியும் உரையாடல் கலை இலக்கிய அமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அழைப்புதலை பார்த்த நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இது என்ன திடீர்னு ஒரு முப்பெரும் விழான்னு சொல்றாரு? 2 விழாவானே நடந்திருக்குது. என்ன 2 விழாக்கள்? இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற மகளிர் தினம் ஒன்று, இரண்டாவது என் பிரியத்திற்குரிய காதலன் குமார் எழுதியிருக்கிற, அவர் வெறும் குமார் இல்லை, என் குமார். யார் சொன்னாலும் அவர் பேர் என் குமார் தான். அந்த எண்ணுக்கும் குமாருக்கு நடுவில் புள்ளி கூட வைக்காத நெருக்கமான நண்பன் அவன். என் குமார் எழுதிய இந்த காலமே போதிமரம் என்கிற நூல் வெளியீட்டு விழா என 2 நிகழ்வில் எப்படி முப்பெரும் விழாவானது என்றால், என் அன்பிற்குரிய தங்கை லிஷாவின் புல்லாங்குழலுக்கான பாராட்டு விழாவும் சேர்ந்து இந்த இனிய விழா முப்பெரும் விழாவாக கனிந்திருக்கிறது. என்னை கேட்டால் எல்லா நாளும் இனிய நாள் தான். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் தான் வெற்றி அடங்கி இருக்கிறது. அப்படியெனில் இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாக பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுக்க ஆக்கசக்தியாக இருக்கிற பெண்களுக்கான மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் 8 கோடி தமிழ் மக்களும் பெருமை கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு லண்டன் மாநகரில் தமிழின் பெருமைமிகு இசை சக்கரவர்த்தி இளையராஜா அவர்கள் சிம்பொனி என்கிற இசையை இன்னைக்கு வழங்குகிறார். இந்த இனிய நாளில் நமது மண்ணைச் சேர்ந்த அன்பு தங்கை லிசாவின் புல்லாங்குழலுக்காக பாராட்டி இருக்கிற இந்த புனித சிலுவையியல் கல்லூரியை மனமாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நான் எழுத்தாளன், கவிஞன், நிறைய என்னை பத்தி படிச்சாங்கல்ல. இவ்வளவு கரெக்டா எப்படி படிச்சாங்கன்னு பாக்காதீங்க, நான் தான் எழுதி கொடுத்தேன். ஆமா, இனிமே முடிவு பண்ணிட்டேன், இவ்வளவு எழுதி கொடுக்கவே மாட்டேன் எங்கேயும். ஏன்னா அவங்க 10 நிமிஷம் என்ன அறிமுகப்படுத்திட்டு 5 நிமிஷம் பேசணும், என்ன பண்றது? அதனால இனி சுருக்கமா எழுதி கொடுக்கணுங்கிற படிப்பினே நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். ரொம்ப அழகான துவக்கம் எனக்கு. சில கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஆனா எனக்கு புனித சிலுவை கல்வியியல் கல்லூரி பார்த்தோடனே பிடிச்சு போன ஒரு கல்லூரி. இப்படி எல்லாம் சொன்னாதான் கை தட்டும், அப்படிதானே? தயவு செஞ்சு அப்படி இல்லை, எனக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு கல்லூரிக்குள்ள என்னை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு தமிழ்ச்செல்வன் ஒரு நந்தவனத்திற்குள்ள என்னை அழைத்து வந்திருக்கிறான். ஆமா, எவ்வளவு பட்டாம்பூச்சிகள்! இந்த சிறப்புமிக்க கல்லூரியின் செயலாளர், முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், வண்ணத்து பூச்சிகளாக இருக்கிற என் பிரியத்திற்குரிய தங்கைகள், ஜெனிஃபரும் கூட என் தங்கை தான். ஆமா, என்ன வருத்தம் என்றால் ஜெனிஃபருக்கு குமாரை போல் ஒரு நல்ல கணவன் அமையவில்லை, குமாருக்கு ஜெனிஃபரை போல் ஒரு நல்ல தங்கை மனைவியாக அமையவில்லை. அது இயற்கையின் கொடுமை. அவர் நம்ம திருச்சி மாப்பிள்ளை ஆகிட்டாரு, பரவாயில்ல இருக்கட்டும். காலம் யார் கையில் எதை கொடுப்பது என்று காலத்திற்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த புத்தகத்திற்கு காலமே போதிமரம் என்று தலைப்பு வைத்திருக்கிறார். முதலில் இந்த கல்லூரிக்கு ஒரு நன்றியை நான் சொல்ல வேண்டும். முதல் நன்றி அதுதான். என்னன்னா, நான் வீட்டில் 9வது பையன், எனக்கு 4 அண்ணன் 4 அக்கா. ஆங்காதீங்க, உங்களுக்கே எப்படின்னா எங்க அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும். ஆமா, இதுல என்ன பெரிய இன்னொரு விஷயம்னா, எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, காங்கிரஸ் கட்சியில இருப்பாரு. ஒவ்வொரு தேர்தலின் போதும் காலையில 6 மணிக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு ஓட்ட போடுவாரு. நான் எங்க அப்பா சொல்றேன், ஏன்பா போய் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறோம்? டேய் அப்படி சொல்லாதரா, நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கின கட்சிடா, கழுதனாலும் நான் அதுல தாண்டா போடுவாரு. நான் சொன்னேன், எங்க அப்பா நீ உண்மையில கழுதைக்கு தான் போட்டு வந்திருக்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு எனக்கு அரசியல் புரிதல் மாறி இருக்கு. அப்படி இருக்கிற எங்கள் குடும்பத்தில் நான் 9வது பையன், எனக்கு 4 அண்ணன் 4 அக்கா. வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு செகண்ட் தான். எங்க அண்ணன் போட்ட ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க எனக்கு, எங்க அண்ணன் படிச்ச புத்தகம் தான் கொடுப்பாங்க. எனக்கு இறை நம்பிக்கை வந்தது அப்பதான். முதல்ல போய் பிள்ளையாரை பார்த்தேன், எனக்கு அவர் தான் கொஞ்சம் சாஃப்டான கவிஞராப்பட்டாரு. அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன், எங்க அண்ணன் எல்லாம் ஃபெயில் ஆகணும். நான் இப்படியே வேண்டிக்கிட்டேன், ஏன்னா அப்பாவது புது புத்தகமா கிடைக்கணும்னு பார்த்தேன். அதே நடந்து உண்மையில இறைவன் இருக்கிறான்னா. எங்க அண்ணன் ஒருத்தர் ஃபெயில் ஆனா என்ன கொடுமைன்னா, அதுக்கு முன்னுக்கு அண்ணன் இருக்காங்க, அவன் புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. ஐயோ இது என்னடா பெரும் பாவமா இருக்கேன்னு வேண்டிட்டேன். எங்க அம்மா என்ன அடிச்சதே இல்லை. நான் ரொம்ப வசதியான குடும்பத்தில எல்லாம் பிறக்கல, சாதாரண ஒரு, எங்க அப்பா கணக்கு பிள்ளை தான். நான் சென்னையில இருந்து வந்ததுனால சினிமாக்காரர் பாக்குற மாதிரி என்ன பாக்காதீங்க, நான் இங்க புதுக்கோட்டைக்காரன், பக்கத்துல தான் புதுக்கோட்டை, படிச்சதெல்லாம் காரைக்குடியில தான். எங்க அம்மா என்ன அடிச்சதே இல்லை, ஒரே ஒரு முறை என்ன அரைஞ்சாங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அந்த நாள். நான் ஒன்றும் பெரிய தப்பாலாம் ஒன்றும் பண்ணல. எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எல்லா வீட்லயும் என் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்கம்மா, எனக்கு அண்ணன் அக்கா தாமா இருக்காங்க, எனக்கு ஒரு தம்பி தங்கச்சின்னு ஓங்கி விட்டாங்க. இருக்க 9க்கு சோறு போட முடியல, தம்பி தங்கச்சி ஆனாங்க. உண்மையில அம்மா ஏன் அடிச்சாங்கன்னு எனக்கு அன்னைக்கு தெரியல. இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன்,
ஆனால் ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தங்கைகள் எனக்கு இன்றைக்கு புனிதை சிலுவை கல்வியியல் கல்லூரி தந்திருக்கு. நிச்சயம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். நான் ரொம்ப நேரம் பேச போறதில்லை, மகிழ்ச்சியான செய்தி. நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கும் பசிக்குது. அதனால அந்த நேரத்தின் அருமை கருதி செவிக்குணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் பொய்யா புலவன் வள்ளுவன் சொல்லிடு. அதனால நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக பேசி முடிச்சிருவேன். அப்படி ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான தங்கைகள் கிடைத்திருக்கிறார்கள். இந்த மேடையில் நான் நின்று சொல்ல போகிற இந்த சில மணித்துளிகளில் ஏதாவது ஒரு சொல், ஏதாவது ஒரு செய்தி உங்கள் மனதை மாற்றி வாழ்க்கையின் உயரத்தில் உங்களை உயர்த்தும் என்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையில் தான் நாங்க நின்றுகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கிராமத்தில் ஒரு சொலவடை இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள். நீங்கள் ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. அன்பு அண்ணன் லியோ ரொம்ப அழகான ஒரு வரவேற்பு, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. இன்னைக்கு தானே படித்தேன், ஆனால் சீக்கிரமே நீங்க கண்ணாடி போடணும்ண்ணே. ஆமா, பார்த்து படிக்கும்போது உங்க கண்ணு மொத்தமா மூடிக்குச்சு. எப்படி அண்ணன் கண்ணை மூடிக்கிட்டு படிக்கிறாருன்னு நான் ஆச்சரியமா பார்த்தேன். ரொம்ப அழகான ஒரு வரவேற்புரையாற்றினார். அதுல அவர் படிச்சதை அப்படியே ரசிச்சு போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல ரொம்ப அழகா சொன்னாரு, இருக்கையிலேயே உட்காராத முதல்வர்னாரு. எனக்கு பயமா போச்சு. முதல்வர் அப்படி சுற்றி சுற்றி வருவாருங்க, இருக்கையிலே உட்கார மாட்டாங்க என்று அவர் சொன்ன போது என் மனசுல என்ன தேவைப்படுச்சு, ஆமா எல்லோரின் இதயத்திலும் உட்கார்ந்து இருக்கிற முதல்வர் ஏன் இருக்கையில் உட்கார வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எவ்வளவு அழகான ஒரு உரை. நான் பேசுறது பேர் சிறப்புரை இல்லை, சிற்றுரை. உண்மையான சிறப்புரை தலைமை உரையாற்றிய எங்கள் அன்பு சகோதரி ஜான்ஸ் மேரி அவர்களின் உரை தான் அழகான ஒரு உரை. எவ்வளவு அழகா சொன்னாங்க. எல்லாத்தையும் தாயா தான் கொண்டாடுறோம், தாய் பூமிங்கிறோம், கங்கை சரஸ்வதி எல்லா கல்விக்கும் சாமின்னு வச்சோம். இன்னொரு சிறப்பு செய்தி என்ன சிஸ்டர் தெரியுமா, உலகத்தில் பிறந்த எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் மொழிகளுக்கெல்லாம் தாயான தமிழ் மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மொழியையும் நாம் தாய்மொழி என்றுதான் சொல்கிறோம். அப்படி பெருமையான மொழி, அப்படி எல்லோரின் இதயங்களில் வீற்றிருப்பவர் அன்பு சகோதரி முதல்வர் அவர்கள். அதனால அவங்க இருக்கையிலே உட்கார வேண்டாம், அவங்களுக்கு அப்படி. அடுத்து வந்தா சொல்றாங்க நமது மரியாதைக்குரிய செயலர் அம்மா செல்வா, அறிவும் செல்வமும் இருந்தால் வையம் தலைக்கும் என்பார்கள். செல்வமே நமக்கு செயலாளராக இங்கே வாய்த்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பெருமை. எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, சின்ன ஆசை தான், பெரிய ஆசையெல்லாம் இல்ல, சின்ன சின்ன ஆசை தான் எனக்கு. அடுத்து ஒரு முறை நமது கல்லூரி விழாவுக்கு வரும்போது செயலர் அவர்கள் என்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு. ஏன்னா சொல்லிட்டாரு லியோன், யார் வந்தாலும் அடுத்த முறை பேரை சொல்லுவாங்க. அது முறை அடுத்து அருட்சகோதரி செல்வா அவர்கள் என்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்கிற பெருவிருப்பத்தை நான் இந்த அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். அதே போல அன்பு தங்கை சுகிர்தா அதுவாச்சா இருந்துச்சு, ஆனால் உண்மை இருந்தது. சுகிர்தாவின் குரலில் வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள். அவங்க சொன்னாங்கல்ல, தேசிய கவி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்ன சொன்னாரு, பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும்னாரு. இது ஆம்பளை எழுதுனது, கரெக்டா சொன்னீங்க. ஒரு பெண் என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, கவிஞர் நிர்மலா சுரேஷ் என்ற ஒரு கவிஞர், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். பேராசிரியராக இருந்து அவங்க சமீபத்தில் கனடாவில் காலம் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு கவிதையில் இருக்காங்க, பெண்ணாக இருந்து என்ன தெரியுமா எழுதினாங்க, இந்த தேசத்தில் ஆணாய் பிறப்பது என்பது இயற்கையில் அடிக்கிற லாட்டரி பரிசு எழுதினாங்க. எது உண்மை? நிர்மலா சுரேஷ் எழுதினதுதான் உண்மை. ஏனென்றால் பெண்ணின் வழி பெண்ணுக்குத்தான் தெரியும். ஆணாக இருந்து பேச முடியும், கொண்டாட முடியும், பாராட்ட முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் தான் பெண்ணின் வழியை உணர முடியும் என்பதை அற்புதமான வார்த்தைகளால் தங்கை சுகிர்தா பரிமாறிக்கிட்டாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, நானும் அங்கிருந்து தான் வந்தேன்னாங்க. நான் உண்மையை சொல்றேன், சுகிர்தா நீங்களாச்சும் இங்க இருந்து வந்தீங்க, நான் கடைசி பெஞ்சில இருந்து வந்தவன். ஆமா, கடைசி பெஞ்சு. அதுவும் எங்க ஊர்ல பேர் கடைசி பெஞ்சு கிடையாது, மாப்பிள்ளை பெஞ்சும்பாங்க. ஆமா, எங்க வாத்தியார் வந்தோடனே சொல்லுவாரு, பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க வருங்கால எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்க எம்பாரு, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருப்பான். நான் படிப்புல சாதாரண மாணவன், ரொம்ப நல்லா படிக்கிறவன் கிடையாது. அதுவும் எனக்கு கணக்குனாலே பிடிக்காது, வாப்பங்காய கசுக்கு. நிறைய பேர் சிரிக்க பார்த்தா எல்லாம் எங்க ஜாதி தான் நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல, கணக்குன்னா அது எவன் தெரியல. பாரதியை பத்தி எனக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும். நானும் குமார் மாதிரி பாரதியின் காதலன். பாரதி சொல்லியிருப்பாரு, கணக்கு பிணக்கு ஆமணக்கு என்று படிக்கிற காலத்துல ஓடணும்னால நம்மளும் கவிதை எழுதுறதுனால நம்மளும் அந்த ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கடைசி இருக்கையில உட்கார்ந்துருப்பேன். 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கடைசி இருக்கையில் இருக்க முத்துக்குமார்னு ஒரு கணக்கு வாத்தியார் வர்றாரு. ஏன்னா இது கல்வியியல் கல்லூரி. ஆசிரியர்களின் பெருமை அன்பு தம்பி அழகா ஒரு திரைக்கதை சொல்லிட்டு போயிருக்கான் தமிழ்ச்செல்வன். தமிழ் வேற எங்கேயும் பேசுறாரு, சங்கர் கேட்டா படமா எடுத்துருவாரு. ஆமா, அப்புறம் காப்பி ரைட் பிரச்சனை வந்துடும். உலகான திரைக்கதை மாதிரி சொன்னாப்ல. நான் எனக்கு அப்படி கதையா சொல்ல தெரியல, நடந்த உண்மை. கடைசியில உட்கார்ந்துருக்கேன். மற்ற எல்லா படத்திலையும் எனக்கு ஓரளவு நல்லா படிக்கிறேன். எனக்கு கணக்குன்னா பிடிக்காது. எங்க முத்துக்குமார் சார் வர்றாரு, கணக்கு வாத்தியாரு வர்றாரு. அங்கிருந்து இப்படி நடந்து வர்றாரு. பின்னாடி உட்காந்து எங்களை பாக்குறேன், அப்படியே உட்காந்துருக்கேன். என் தோல்ல கை போடுறாரு. சார் அப்படின்னு நடுங்கிட்டே இருக்கு. என்னடா சாரு, நான் உன் ஃப்ரெண்ட் ஆனாரு. எனக்கு அப்படியே பச்சக்குன்னு மனசுல ஒட்டிக்கிச்சு. ஏன்னா ஆசிரியர் போய் நம்ம தோல்ல கையை போட்டுக்கிட்டு நான் உன் ஃப்ரெண்ட் சொன்னது இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா உனக்கு என்ன பிரச்சனைனாரு.
சார் இந்த கணக்குனால இந்த E=MC கோயிடுனால எனக்கு ஒண்ணுமே இல்லடா. கணக்குன்னா ஒரு பாடம் இல்லடா. யாரா சொன்னது உனக்கு பாடம்னு? கணக்குன்னா ஒரு விளையாட்டு. மேத்ஸ் இஸ் த கேம்னாரு. எவ்வளவு அழகான வார்த்தை. கணக்கு ஒரு விளையாட்டுனாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையிலே அங்கிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா முன்னாடி வந்து முன்னிருக்கையில் உட்கார்ந்த தங்கைகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற முதல் மாணவன் நான். முதல் மாணவர். இன்னும் கைத்தட்டாம சில பேருக்கு தெரியும். உங்க சந்தேகம் என்னன்னு புரியுது. சும்மா நீ மேலையில ஏறி சொல்லிடுவேன்னு சர்டிபிகேட் உள்ள வச்சிருக்கேன் பையில. தயவுசெய்து சந்தேகப்படுகிற தங்கைகள் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைத்தட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நமக்கு எல்லாத்துலயும் சந்தேகம் உண்டு. சந்தேகம் நல்லது. எதற்கு எங்கேங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அடிப்படையான கேள்வி. என்ன ஒரு விஷயம்னு நம்ம சமுதாயத்தில் இன்னமும் கூட உலகம் தோன்றி 10,000 ஆண்டு கோடிகள் ஆயிடுச்சு. நாடு விடுதலை வந்து 76 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னமும் பாலின வேறுபாடு பார்க்கிற ஒரு கீழான நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கு. வந்திருக்கலாம், அருட்சகோதரி வந்திருக்கலாம், நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா பெண்களும் ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி வரை பெண்கள் படிக்க முடியுமா? கனவுலையும் நடந்திருக்காரு. கனவுலையும் நடந்திருக்காரு. நான் புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்தவர். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, முதல் பெண் மருத்துவர். அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. சும்மா இந்த பஸ்ல தானே இடிச்சுட்டு போறான் என்னத்தை கொண்டு போறான். எல்லாருக்கும் ஆரடி நிலம் தான் சொந்தம். அப்படி இருந்துட்டு போயிடலாம் சில இடத்துல. ஆனா என்ன பிரச்சனை அந்த சமுதாயத்துல? ஒரு ஆண் அடைகிற வெற்றியை ஒரு பெண் அடைய வேண்டும் என்றால் ஆணை விட 10 மடங்கு போராட வேண்டி இருக்கிறது. அதான் எழுதி வச்சுக்கோங்க. அந்த வீரமும் அந்த உத்வேகமும் உங்க மனசுல வரணும். படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கல்லூரியில சேர்ந்து யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க அப்பா புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ராஜாவுக்கு கீழே வேலை செய்யறவரு. அப்பாட்ட போய் கேட்கிறா, அப்பா நான் கல்லூரிக்கு போகணும்பாங்கிறார். இன்னும் அறிவு இருக்கு அவனுக்கு? பொட்ட புள்ள கல்யாணம் பண்ணணும், ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும். இப்ப போய் காலேஜுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்பா? 100-150 பேர் இன்னும் இருக்கு. புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு. நீங்க போயில பார்க்கலாம். ஒரு கல்லூரியில் ஆம்பளை படிக்கிற கல்லூரிக்கு ஒரு பொம்பளை போனா எவனாலும் ஒழுங்கா படிப்பானா? மொத்த பேரும் ஒன்னதான் பார்ப்பான், கிண்டல் பண்ணா. ஒன்னாலும் படிக்க முடியாது. பயலுங்க படிப்பு கெட்டு போகும், போகக்கூடாதுங்கிறாரு. சொல்ற, நான் கல்லூரிக்கு போகலன்னா சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருக்கா அந்த பொண்ணு வீட்டுல. எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க. எத்தனை வருஷம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. திட்டுவாரு, ஒண்ணும் கேட்கல. சரி வேற என்ன பண்றது? பொம்பளை பிள்ளையாச்சே, பட்னியா கிடக்கிறாளே, பொறுக்க முடியல. ராஜா கிட்ட போறாரு. ஐயா ஒரு எளிய கோரிக்கை. என்ன? என் பொண்ணு காலேஜில் படிக்கணுங்கிறா. அவதான் பொட்ட புள்ள அறிவு இல்லாம சொல்ற. உனக்கு எங்க அறிவு போச்சுங்கிற ராஜா. என்னங்க சொல்றீங்க? இவ காலேஜுக்குள்ள போனா இந்த பேராச்சும் ஒழுங்கா படிப்பானா? இன்னும் அந்த சமுதாயம் அப்பெல்லாம் பெண்கள் வெளியில வரதுக்கே தயங்கின காலம். தயவு செஞ்சு வேண்டாம் மாத்திக்கங்கிறான். பாக்குற நாட்கள் போகுது. அந்த பொண்ணு நோய்வாய்ப்படுற, சாப்பிடாம இருந்து திரும்ப ராஜா காலில் இருந்து கதறாரு. எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கிறாரு. இந்த பொண்ணோட நிலையும் அவங்க அப்பாவோட நிலைமையும் பார்த்து ராஜா கொஞ்சம் மன இறங்கி வர்றாரு. ஒரு கண்டிஷன், அதை உன் பொண்ணு ஏத்துக்கிட்டா கல்லூரியில சேர்த்துக்கலாம். என்ன ராஜா? எது வேண்டாலும் பண்ண தயாராக உன் பொண்ணை கூட்டிட்டு வாங்குறாரு. முத்துலட்சுமி ரெட்டியை கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. ராஜா சொல்றாரு, படிக்கணுமா? படிக்கணும். என்ன வேணாலும் உன்னால முடியும். எனக்கு படிப்பு, கல்விதான் வேணும். என் வாழ்க்கையில் நான் உயரத்தை தொடுவதற்கு கல்விதான் எனக்கு சிறந்த வழிகாட்டி, ஒளிகாட்டி. நான் படிக்கிறேங்கிறார். அப்பனா ஒண்ணு பண்ணு, நீ காலேஜுக்குள்ள இருக்கிறதே தெரியக்கூடாது. காலேஜுக்குள்ள இருக்கிறதே தெரியாது. எப்படி? மாணவர்கள் 9 மணிக்கு காலேஜ் வருவாங்க. நீ 8 மணிக்கெல்லாம் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்கிரீன் போட்டுட்டு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது எந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது. ஏன்னா உள்ள ஒரு பெண் உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சா பையன் சும்மா இருப்பாங்களா? உனக்கு சந்தேகம் இருந்தா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்க. மாணவர்கள் போன பிறகு உன்னோட சந்தேகத்தை கேட்கணும். எல்லாத்துக்கும் சரிங்கிறான். கேட்கிறார் ராஜா. அதெல்லாம் சரிதான். இயற்கையான சில விஷயங்கள் இருக்குல்ல, இருமல் தும்மல். அது நீ இருமல் தும்மினாலும் பையனுங்க பார்த்துருவாங்களே. இல்ல ராஜா, எனக்கு பாடம் முடிகிற வரை என் உயிரே போனாலும் நான் இரும மாட்டேன், தும்ம மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அதே புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் ஆண்கள் எல்லாம் வருவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஒரு சின்ன அறை, காற்றோட்டம் இல்லாத ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு திரையை போட்டுக்கொண்டு குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாள் அந்த பெண். அன்பு சகோதரிகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆண்டு மாநில அளவில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் மாநிலத்தின் முதல் மாணவியாக டாக்டர் முத்துலட்சுமி வந்தார் என்பதுதான் வரலாறு. அதுதான் வரலாறு. நானும் படிக்கணும். நானும் வெறும் எண்ணங்கள் மட்டுமல்ல, முயற்சியும் பயிற்சியும் மட்டும் இருந்தால் போராது. அதற்கான திடமான உறுதியான செயல்பாடுகள் வேண்டும். அப்படியான ஆளுமைகள் நமது தமிழ் மண்ணில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? ஒரு பரந்து பார்வை பார்க்கலாம். இதே திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மகத்தான கவிஞர் 3 நாட்களுக்கு முன்பு நம் மண்ணை விட்டு மறைந்த எங்கள் அன்பு கவிஞர் நந்தலாலா, அவர் எழுதின ஒரு புகழ்பெற்ற கவிதை நான் எல்லா ஊர்லையும் சொல்லுவேன். எல்லா ஊர்லையும் சொல்லிவிட்டு அவர் வாழ்ந்த மண்ணில் சொல்லாமல் போனால் என் மனம் ஏற்காது. இங்கேயும் சொல்ல ஆசைப்படுகிறது. வெறும் 3 வரி கவிதை. பெண்ணே பெண்ணே, நீ ஆட்டி வைத்த இட்லி மாவு கூட அடுத்த நாளே பொங்குகிறது, நீ எப்போது பொங்குவாய்? எவ்வளவு அழகான கவிதை பாருங்க. ஆமா, நானும் தான் ஒரு நாள் அரைச்சு பார்த்தேன்.
பாத்திரத்தில் போட்டு வச்சு அடுத்த நாள் பொங்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட உணர்வுகள் அவ்வளவுதான். ஆனா பெண்கள் ஆட்டி வைத்தால் இட்லி மாவு கூட பொங்குகிறது. பெண்ணை நீ எப்போது பொங்குவாய் என்று கேட்ட கவிஞர் நந்தலாடா வாழ்ந்த மண் இந்த திருச்சி மண். இன்னைக்கு பெண்ணின் நிலை எப்படி இருக்கிறது? இன்னொரு கவிஞர் ரொம்ப அழகா எழுதினார். புதுக்கோட்டையை சேர்ந்த கவிஞர் கந்தர்வன் என்ற ஒரு கவிஞர். அவர் எழுதினாரு, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை. இந்த தீபாவளி பொங்கல் பண்டிகை அவர்கள் அதெல்லாம் யாருக்கு? வசதி படைச்சவனுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கனவில் தொடங்கி கடனில் முடியும் இந்திய குடிமகனின் தீபாவளி. இதுதான் நம்மளோட ரேஞ்சு. ஆனால் கவிஞர் கந்தர்வன் எழுதினாரு, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று எழுதினான். மகத்தான கவிஞர். நிறைய பேருக்கு இன்னும் புரியல. புரியுதா? போனா நோட்ஸ் போட்டாதான் நமக்கு புரியும். ஏன்னா நோட்ஸ் படிச்சா வளர்ந்த தலைமுறை நம்ம. தனியார் லீவுங்கிறது ரிலாக்ஸா இருக்க. அப்பதான் நம்ம வீட்டுல அந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த வாரப்பத்திரிகை எல்லாம் எடுத்துக்கிட்டு அன்னைக்குன்னு காலையில கிளம்பி போய் சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு போய் பெண்களுக்கு இரட்டிப்பான வேலை. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று எழுதினான் கவிஞர் கந்தர்வன். இதையெல்லாம் தாண்டி திருச்சியை சேலத்தை சேர்ந்த கவிஞர் பொன்குமார் என்ற ஒரு கவிஞர், இந்த தேசம் எப்படியாக இருக்கிறது, இந்த தேசம் ஆணை எப்படி பார்க்கிறது, பெண்ணை எப்படி பார்க்கிறது என்பதற்கு ஒரு கவிதை எழுதினார். ரொம்ப அழகான கவிதை. எல்லா வீடுகளிலும் நம்ம பார்த்திருக்கோம். ஆண்கள் உட்கார்ந்து இருந்தா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக உட்கார மாட்டாங்க, மரியாதை கருதி. ஆனா இன்னைக்கு தலைமுறை மாறிடுச்சு. நான் உட்கார்ந்து என் பொண்ணு கால் மேல கால் போட்டு தான் எதிரில் உட்காருவா. ஆனால் எனக்கு அது பெருமையாக இருக்கிறது என்பதுதான் செய்தி. ஆமா, ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு என் தாத்தா முன்னாடி எங்க பாட்டி கூட உட்கார மாட்டாங்க. என் அப்பா முன்னாடி என் அம்மா உட்காருவாள். ஆனால் இன்றைக்கு ஒரு இருக்கை இருந்தால் என் மகள் கால் மேல் கால் போட்டு எனக்கு கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு உள்ள போய்கிறார். இது தலைமுறை மாற்றம். இது மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் இது எல்லா குடும்பங்களிலும் வந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதைத்தான் கவிஞர் சேலத்தை சேர்ந்த பொன்குமார் ஒரு கவிதை எழுதினார். உங்கள் வீட்டிலும் என் வீட்டில் நடக்கிற விஷயம், ஆனால் இதற்கு இப்படி ஒரு பார்வையா என்பதை நான் படித்த போது வியந்து போனேன். பொன்குமார் எழுதினார், கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்து இருந்தால் ஆண் அவன் என்றார்கள். ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருக்கான். எப்படி உட்கார்ந்துருக்கான்? அவன் கால் மேல அவன் வேற யாருக்கும் மேல இல்ல. கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்து இருந்தான் ஆண் அவன் என்றார்கள். கால் மேல் கால் போட்டுக் கொண்டு பெண் உட்கார்ந்து இருந்தால் ஆணவம் என்றார்கள். என்னங்க இது பார்வை? அவக்கால அவன் மேல போட்டு உட்கார்ந்து என்னங்க உங்களுக்கு கஷ்டானா? இவனுக்கு ஈகோ இருக்குது. இதை உடைப்பதுதான் இந்த மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினத்தின் முதல் வேலையாக இருக்க வேண்டும். முதல் வேலையாக இருக்கணும். நம்ம குடும்பங்கள்ல இருக்கா இல்லையா? அந்த ஒரு இடத்துல குப்பை இருக்குன்னா முதல்ல வீட்டுல ஒரு 4 பையன் இருக்கட்டும், ஒரு பெண் இருக்கட்டும், யாரு முதல்ல தொடப்பத்தை எடுப்பார்? யாரு? பெண்கள் தான் போய் எடுப்பாங்க. உண்மையில அப்படி கெட்டு எழுந்து வேணாம். ஏன்னா நான் சொன்னல, எனக்கு 4 அக்கா 4 அண்ணன், கடைசி பையனா. சாப்பிட்ட தட்டை கூட கழுவ விட மாட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வில்லி இருந்தா, அதுக்கு போய் எங்க சித்தி. ஆமா, நான் வில்லின்னு சொல்ல. உண்மையில எனக்குள்ள நல்ல பண்புகள்லாம் காலியா. நான் இப்பதான் கொஞ்சம் வெளியில வர்றேன். தட்டை கழுவ விட மாட்டாங்க. சாப்பிட்டு இருக்கல தடி கழுவ மாதிரி நான் பொம்பளை புள்ள நிக்கிறீங்கல்ல, போய் தட்டை கழுவுமாங்க. நான் போய் சண்டை போடுவேன். ஏன் தட்டை ஏன் நான் கழுவக்கூடாதா? நீ ஆம்பளை புள்ளடா, நானும் கண்ணாடி முடியாது. அவ்வளவு அழகா கூட நம்ம இல்லையே, எதுக்கு ஆம்பளை புள்ளன்னு நம்மளை கொண்டாடுறாங்க? பிறப்பிலேயே அப்படி கொண்டாடுறது அப்படியெல்லாம் இல்ல. பாலின சமத்துவம் என்பது பிறப்பிலேயே வர வேண்டும். குறிப்பாக தாய்மார்களுக்கு தான் நான் வேண்டுகோள் வைப்பேன். நான் நீங்க ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை பிரித்து பார்க்கிற ஒரு போக்கு இருக்கு. அது எதிர்பாலின ஒரு ஈடுபாடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் வளர்க்கும் போதே சமமாக வளர்க்கணும். தந்தையா இருந்தாலும் தாயாக இருந்தாலும். இன்றைக்கு அன்பு தங்கை லிசாவுக்கு பாராட்டு விழா நடந்தது. எல்லாரும் கை தட்டினோம், ரசிச்சோம். லிசாவின் தாயாரும் மேல வந்தாங்க. கவனிச்சிங்களா? அவங்கள நான் மேடையில் இருந்ததுனால கவனிச்சேன். எல்லோரும் கை தட்டினோம், பாராட்டினோம், சிரித்தோம், மகிழ்ந்தோம். ஆனால் லிசாவின் தாயாரின் கண்களில் மட்டும்தான் ஒரு துளி கண்ணீர் துளி வந்தது. அது தாயால் மட்டுமே உணர முடிகிற மகத்தான விஷயம். அதனாலதான் வள்ளுவன் எழுதினான், ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் எழுதினான். மகள்னு சொல்லியிருந்தா என்ன சந்தோஷப்பட்டிருக்கும், பரவாயில்ல போயிட்டு போறான். வள்ளுவன் காலத்துல பெண்கள் அவர்கள் கல்வி அறிவு பெறாமல் இருக்கானால் சான்றோன் என கேட்ட தாய் என்று தாயின் தன்னை, தாயின் பெருமை, அதுதான் உலக இயற்கை. இன்னைக்கு நான் ஒரு பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர், நிறைய விருதுகள், பரிசுகள் வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் எந்த மேடையில் பேசிவிட்டு இறங்கும் போதும், எல்லோரும் கைத்தட்டும் போதும் கடைசியாக ஒரு கைத்தட்டல் கேட்குமே, அது எனது தாயின் கைத்தட்டலாக நான் இப்போதும் உணர்கிறேன். இப்போதும் கூட இந்த மேடையில் காலியாக இருக்கிற ஏதோ ஒரு நாற்காலியில் என் அம்மா உட்கார்ந்து என்னை பார்த்துக் கொண்டே பார்க்கிறாள். அவள் இல்லாமல் நான் இல்லை. நான் படிக்கிற காலத்தில் எந்த வசதிகளும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கும், எங்க அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க படிக்கல, என்ன காலேஜுக்கு கார்ல கொண்டு போய் விடல, 2 வீலர், இந்த வருத்தம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்கள் பெற்றோரின் பிறப்பு அதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதிலிருந்து ஒருபடியாவது மேலேறி வர வேண்டும் என்று உழைக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னைக்கு நான் ஒரு எழுத்தாளர், கவிஞர், நேற்று கடலூர்ல பேசுறேன், இன்னைக்கு திருச்சி, நாளை கன்னியாகுமரியில பேசுறேன். ஆனால் எனது பேச்சை கேட்க என் தாய் இல்லை. ஆனால் நான் இந்த மேடையில் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் தாய் எனக்கு போட்ட பிச்சை, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
அப்படியாக நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கு, நம்மை வளர்த்து ஆளாக்கிய கல்வி நிறுவனங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். புத்தகங்கள் எதை செய்யும் என்று அன்பு தம்பி தமிழ்ச்செல்வன் ரொம்ப அழகா சொன்னான். எனக்கு என்னமோ ஜெனிஃபர் அவனு கூட இருந்து பார்த்திருப்போம் போல ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் என்ன உண்மைன்னு தெரியும். எவ்வளவு ரசனை ஒரு ஜெனிஃபர் என்கிற கதாபாத்திரத்தையும் உள்ள நடமாட விட்டுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ் பேச்சு, ரொம்ப ரசிச்சோம். நானும் ரசிச்சோம், என் காதலன் குமார் சேர்ந்தே ரசிச்சோம். ஆமா, அதே மாதிரி சகோதரி ரொம்ப நல்லா இருந்தது உங்க குரல். நான் வந்தோன்னு கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் இந்த மேடைக்கு. ஏன்னா உண்மையை சொல்லணும்ல, அரங்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டோம், எங்களை பற்றியெல்லாம் வர்ணனை வருது. மேடையில் பார்த்தா ஒரு சகோதரி மைக் வச்சு நிற்கிறாங்க. நான் அவங்களே பார்க்குறேன், அவங்க வாயை திறக்கல. என்னடா யாரோ சொல்றாங்க, நான் வரல, ஏதோ அமானுஷ சக்தி இந்த கல்லூரிக்குள்ள இருக்குன்னு பயந்துட்டேன். அங்க பார்த்தா கதவு வர முடியும். சிஸ்டர் உங்க 2 பேரும் நான் கவனிக்கல. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஏதோ சக்திக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாங்க சிஸ்டர். இங்க இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுனால எனக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் அண்ணன் வந்து கதவை சாத்தணும்னு பார்த்தேன். சிஸ்டர் 2 பேருக்கு ரொம்ப அழகான குரல் சிஸ்டர். உங்கள் குரலுக்கு எனக்கு வணக்கம். ஆனா நீங்க அவ்வளவு அறிமுகப்படுத்தினீங்களே என்ன, அந்த குறிப்பில் நான் ஒண்ணு கொடுக்கல. இப்ப அதை சொல்றேன், இப்ப எல்லாரும் கவனிப்பாங்க பாருங்க. வரணும். சகுந்தலாவின் காதலன் என்கிற ஒரு திரைப்படத்தில் நானும் நடித்திருக்கிறேன். இப்பதான் பின்னாடி எந்திரிச்சு பாக்குறேன், இந்த மூஞ்சியா அப்படின்னு பாருங்க. உண்மையில் அழகு என்பது நிறத்தில் அல்ல அறிவில் இருக்கிறது என்பதை குறிப்பாக பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திரைப்படத்தின் மேல ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கு நமக்கு. சினிமாவில் சும்மா தலை காட்டினாலும் பெரிய ஆள் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லை. குமார் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு அடக்கமா உட்கார்ந்துருக்காரு. இன்னும் கூட எவ்வளவு அடக்கமான ஆள் பாருங்க. ஆனா ஷார்ட் கட்டிங் நேரத்தில் கரெக்டா வந்துருவார் குமார். மிகச்சிறந்த ஆளுமை, பாடகர், பேச்சாளர், நடிகர், இசையில பெரிய மகத்துவானது. இன்னைக்கு மேஸ்டர் இளையராஜா லண்டன்ல இருக்காரு. இவர் பார்த்தா வாங்க குமார் என்று பெயர் சொல்லி அழைக்கத்தக்க ஒரு ஆளுமை. மும்பைக்கும் சென்னைக்கும் விமானத்திலே சுத்திட்டு இருக்காரு. புனித சிறுவையியல் கல்வியியல் கல்லூரியில் தமிழ்ச்செல்வன் அழைக்கிறான் என்ற எல்லா பயணத்தையும் ஒத்தி வைத்துவிட்டு தனது உதவி இயக்குனர் அன்பு கவிஞர் மகாலிங்கத்தோட இங்க வந்திருக்காங்க. அவர் மிகச்சிறந்த கவிஞர். நம்ம எல்லாம் எந்த புள்ளியில சேர்ந்திருக்கணும்னா அறிவு என்ற ஒற்றை புள்ளியில் சேர்ந்திருக்கோம். தங்கைகளுக்கு நான் வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாலும் கூட ஜெயிச்சிடலாம். யாராவது வேணாலும் இருக்கலாம். யாராவது உங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு வெட்டப்படாதீங்க. அதுக்கு உனக்கு இப்ப என்னன்னு கேளுங்க. ஒண்ணும் எல்லாரும் அழகாத்தான் இருக்கு, யாரும் அழகா இல்ல யோசிச்சு பாருங்க. நானே கண்ணாடி முன்னாடி 15 நிமிஷம், நானாச்சு 15 நிமிஷம், 25 நிமிஷம் தமிழ்ச்செல்வன் 25 நிமிஷம் தலையை இப்படிங்கிறான் அப்படிங்கிறான், நேர்வலுக்கு போறான், கிராஸ் ரூட்ல போறான், பைபாஸ் சாலையில போறான், சுத்தி வரான், அப்படியே அழகாயிட்டாங்க பாருங்க. இன்னும் கலைய மாட்டேங்குது. ஆமா, நமக்கு மேல பாதி லியோ அண்ணன் மாதிரி ஆயிட்டு இருக்கேன். அடுத்த முறை லியோ அண்ணனை என் உருவத்துல பார்க்கலாம். நீங்க ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு அழகு என்றாலே வெள்ளைன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு வச்சுக்க, இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு கம்பெனி இருக்கா? ஆமா, அதெல்லாம் அவனை எல்லாம் ப்ரொடியூசர் ஆனாங்கன்னு நீங்க தான் உங்களை சொல்லல, பெண்ணிடம் தான். உண்மையில அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா சிவப்பாங்கன்னா என்னோட செலவுல, நமது செயலாளர் அருட் சகோதரி அவங்க செலவுல, முதல்வர் செலவுல ஒரு 10 டன் தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைப்போம். தென்னாப்பிரிக்காவுக்கு டெய்லி 3 வேளையும் பூச்சட்டு, காலையில மட்டும் இல்ல, காலை மதியம் நள்ளிரவு பூச்சட்டு, ஒரு ஆளாச்சு சிவப்பாட்டு நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆமா, வெண்புஷ்டம் வந்த ஆள் மாதிரி ஆயிடுங்க. தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க தங்கைகளே, அழகு என்பது நிறத்தில் கிடையாது, உங்கள் அறிவில் இருக்கிறது. அதே மாதிரி புத்தகம் படிங்க நிறைய. நமக்கு வந்து புத்தகம் படிக்கிற ஒரு கலாச்சாரமே தமிழ்ல குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த உள்ளங்கையில வச்சிருக்கோம்ல, நாளைக்கு செல்ல பேர் வச்சிருக்கேன் குட்டிச்சாத்தான். கரெக்ட் தானே? குட்டிச்சாத்தான்னு வச்சிருக்கேன். எந்த அறிவியல் தொழில்நுட்பத்தையும் அதோட தேவை கருதி பயன்படுத்தணும். ஆனா நம்ம மிகையா பயன்படுத்துறோம். நமக்கு உள்ள பிரச்சனையே ஏதாவது ஒண்ணு அப்படியே அடிக்ட் ஆயிடுவோம். அதோடய சாப்பிடுறது, அதோடய தூங்குறது, அதோடய பாத்ரூம் போறது. ஐயோ, அன்னைக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், ஒருத்தர் உள்ள உட்காந்துருப்பான் போல இருக்கு. மாப்பிள்ள இப்பதான்டா உள்ள வந்து இன்னும் 20 நிமிஷம் ஆகுறேங்கிறா. எனக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கு. பாத்ரூம்ல உட்காந்து போன் பண்றாங்க. எவ்வளவு அநாகரிகம். செல்போனை நீங்க பயன்படுத்தணும். ஆனா என்ன தெரியுமா நடக்குது? செல்போன் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கால் வரலன்னா பாருங்களேன், எடுத்து எதுவும் வரல. அதான் வரல இல்ல, வந்தாதான் சத்தம் கேட்கணும், டோயிங்னு கேட்கும்ல. அதுக்கு போய் செல்போன் மேனியான ஒரு நோய் கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்களா, இப்ப தங்கைகள்லாம் வரீங்களா, பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறீங்களா, எவன் மூஞ்சியும் எவனும் பார்க்கல, இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ சமீபத்தில் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து செல்போனை பயன்படுத்தினா மனிதர்களின் பார்வை திறனும் அறிவு திறனும் குறைஞ்சு இந்த ஆட்காட்டி வீரர் இருக்குல்ல, அது சுருங்கி கட்டை விரல் ஆயிருங்கிறான். ஏன்? தள்ளிக்கிட்டே இருக்கான். பல பேர் ரோட்ல நடந்து போகும்போது இப்படி போறான்னா, இந்த வாட்ஸ்அப் பாக்குற கம்பெனி தள்ளிக்கிட்டே போறான். ஆனா சிரிக்கிறான். ஆனா இதுல பாதி பேர் நம்மளும் அப்படிதான் இருக்கும்.
சிலதை ஏன் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற விழிப்புணர்வு நமக்கிட்ட இல்ல. நான் ஒரு பத்திரிகையாளன் ஒரே ஒரு செய்தி சொல்றேன், மனசுல பாருங்க, யோசிச்சு பாருங்க. சென்னையில சமீபத்தில் நடந்தது அடுக்குமாடி குடியிருப்பு, 19 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கவங்க கணவன் மனைவி 2 பேருமே அலுவலக வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அப்பதானே குடும்பம் நடத்த முடியும். அவங்களோட வருமானம், குழந்தைகளோட கல்விக்கு வேலை செய்யணும். ஒரு கணவர் போன் பேசிட்டு வந்து தினமும் ஆபீஸ்க்கு போற மாதிரி 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி பேசிட்டே இருக்கிறாரு. இப்ப ஆண்களுக்கு எல்லாம் பேர் சாய் கழுத்தர்கள், இப்படிதான் போறான். பல பேர் இப்படியே போறான். போனை எடுத்த பிறகு இப்படியே தான் போயிட்டு இருக்கான் வண்டியில, சாய் கழுத்தர்கள். அவர் போன் பேசிட்டு சொல்ற மாப்பிள்ள அந்த கிளம்பிட்டு வரண்டான்னு. அதே மாதிரி ஒரு அம்மா போன் பண்ணிட்டே வந்து வண்டியில உட்கார்றாங்க. வண்டி போகுது எங்க? புகழ்மிக்க தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல வண்டி போய்கிட்டே இருக்கு. இவர் பேசிக்கிட்டே போனவர் பேசி முடிச்சுட்டு போனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா எடுத்த விட்டம்மா உட்காந்து வண்டியில, எடுத்த விட்டம்மா. அதை அப்ப பேசிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன்டி. ஆமா நீ காரக்குழம்பு வச்சேன், ஆமா நீ என்ன கொண்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்மா. இப்ப திரும்பி பார்த்துட்டு இறங்குமா வண்டி விட்டுனா. இப்ப அப்பதான் பார்த்துட்டு எடுத்து விட்டுக்காரு. பிரச்சனை நடக்குது, மவுண்ட் ரோட்ல நடக்குது, அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல சிக்னல்ல நடக்குது. அவர் கேட்கிறாரு, ஏன் வண்டியில நீ ஏமா இருந்த, நீ ஏன் என்ன கூட்டிட்டு வந்த? இவரையும் ஏத்தல, அந்த முகம் பார்க்கல. 2 பேர்த்தையும் தப்பு இருக்கானா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேமரா அப்படியே போகுது எங்க? அடுக்குமாடி குடியிருப்புக்கு போகுது. அங்க என்ன நடக்குது? என் வீட்டுக்காரர் இங்கதான் நிப்பார் வண்டி வச்சுக்கிட்டு, இன்னைக்கு எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. அவர் சொல்றாரு, என் ஒய்ஃபும் இப்படிதான் வந்து ஏறுவாங்க, இன்னைக்கு வரல. 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு தங்கைகளே, இது ஒரு சாதாரண செய்தியாக சிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, இப்படித்தான் இருக்கிறது. ஜெர்மன்ல இப்ப சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி படிச்சு, ஜெர்மன் நாட்டுல சாலை விதிகள் இருக்குல்ல, சாலை விதிகள்லாம் படிக்கிறோம்ல. நம்ம தமிழ்நாட்டில் என்ன இடதுபுறமாக செல்லவும், வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிந்து கொள்ள, இப்படி சாலை விதிகள் இருக்குல்ல. ஜெர்மன் நாட்டில் தரையில எழுதி வச்சிருக்காங்களாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. சாலை விதிகளை போர்டுல எழுதி வைப்பாங்க, டிஜிட்டல் பேனர்ல போடுவாங்க. இது என்னடா உலகத்தின் வல்லரசு நாடுங்கிற ஜெர்மன் முட்டா பயலா இருக்கான், தரையில எழுதி வைக்கிறான்னா. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, நாங்க ஏன் தரையில எழுதி வச்சிருக்கோம்னா, நம்ம நாடு மட்டுமல்ல உலகமே நீங்க அப்படித்தான் இருக்கு. எங்க நாட்டுல பல பேர் செல்போன் பார்த்துட்டு கீழே தான் பார்த்துட்டு போறான். அப்படி கீழே பார்த்துட்டு போறவனாச்சு சாலை விதிகளை படிக்கணும்னா தரையில எழுதி வச்சோங்கிறான். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க நாடு. ரயில் சத்தம் எத்தனை டெசிமல் தெரியுமா? ரயில் வரும்போது பக்கத்துல என்னன்னா காது கிழிகிற மாதிரி இருக்கும், அவ்வளவு சத்தமா இருக்கும். ஆனா நம்ம செல்போனை பார்த்துட்டு போய் ரயில்ல விழுந்துட்டானே. அப்புறம் தன்னை மறந்து, சுயத்தை இழந்து, அறிவை இழந்து செல்போன் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு புதுக்கவிஞன் எழுதுனா செல் கொடுத்து செல்லமும் கொடுத்து ஆசை ஆசையாய் வளர்த்த மகள் இன்று தொடர்பு எல்லைக்கு வெளியே பக்கத்து வீட்டு பையனோடு அப்படின்னு எழுதினான். இது பையங்களுக்கு மட்டும் இல்ல, தங்கைகள் தவறா எடுத்துக்காதீங்க, பயல்களும் அப்படித்தான் இருக்காங்க. பயல்களும் அப்படித்தான் இருக்கான். தனது தந்தை ரீசார்ஜ் செய்யல என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் அப்பாவை அடித்துக் கொண்டிருக்கிறான். சமீபத்தில் வந்த செய்தி, தாயை அடித்துக் கொண்டிருக்கிறான். என்ன செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணலன்னு. நான் பல கல்லூரிகளுக்கு போவேன், மாணவர்கள் போராடினாங்க. சேலத்தில் ஒரு கல்லூரியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாணவர்கள் போராடினால்தான் இந்த தேசத்தின் மாற்றங்கள் உருவாகும். காந்தி அவரோட சுயசரிதையில் எழுதுகிறாரு, நாடு எனக்கு விடுதலை அடையும் நம்பிக்கை இல்ல, எல்லாரும் போராடிட்டாங்க, விவசாயிகள் போராடி விட்டார்கள், தொழிலாளர்கள் போராடி, ஆனா ஒரு முறை எனக்கு நம்பிக்கை வந்தது. எப்போது தெரியுமா? இந்த இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் அதுவரை அடிப்படைக்குள் முடங்கி கிடந்த பெண்களும், படித்தால் மட்டும் போதும் என்று கல்வியோடு முடங்கி கிடந்த மாணவர்களும் என்றைக்கு களத்தில் இறங்கினார்களோ அப்போதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரும் என்கிற நம்பிக்கை வந்தது என்று எழுதினார் மகாத்மா காந்தியடிகள். அப்படிப்பட்ட பெண் விடுதலையும் கல்வியும் மாணவர்கள் கிடைக்கும்னா சேலத்துல போராடிட்டு இருக்காங்க. நான் போய் மாணவர்கள் கேட்டேன், உங்க பிரச்சனை தான் என்ன? ஒழுங்கான ஆசிரியர்கள் இல்ல சார், அதெல்லாம் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு சாப்பாடு கேண்டீன்ல நல்லா இல்ல, அதெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. வேற எதுக்கு தம்பி போராடுறீங்கன்னா, ஒண்ணும் இல்ல சார், எங்களுக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம், டவர் கிடைக்கலன்னா. அடப்பாவி, நீங்களா படிக்க வந்தீங்களா இல்ல படம் பார்க்க வந்தீங்களா? எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஒரு தலைமுறை. நல்ல ஆசிரியர் வேண்டும், நல்ல உணவு வேண்டும், நல்ல கல்வி முறை வேண்டும் என்று போராடிய தலைமுறை இன்னைக்கு டவருக்கா இருக்கான். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான், நெட்வொர்க் இல்லைனாலும் பாதி செத்துருவான். நெட்வொர்க் தானடா இல்ல, கொஞ்ச நேரம் இல்ல வந்துருந்தா கேட்க மாட்டேன், மொட்டை மாடி வரைக்கும் வருவான். நான் போற பக்கம் பார்த்தா எனக்கு விழுந்துவான் போல இருக்கு மொட்டை மாடியில இருந்து. அப்படி நெட்வொர்க் இல்லைன்னா பதறிடுறான், செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா பதறிடுறான், அரை மணி நேரத்துக்கு யாரும் போன் வரலன்னா இவனே ஒருத்தர் போன் பண்ணிடுறான். இதுதான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. அன்பு தங்கைகளை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் ஆண்களை விடவும் பெண்களுக்கு ஒரு கருவி செல்போன். உண்மைதானே? யாரும் இல்லாத இடத்திலும் கூட உங்களுக்கு ஒரு நண்பனாக, தோழியாக இருப்ப செல்போன். ஆனா அதுல என்ன பயன்படுத்துன்னு பார்க்கணும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, என்னோட சகோதரி ஒருத்தவங்க, என்னோட சகோதரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டு கால் வந்திருக்கு. நேரடியான கால் கூட மிஸ்டு கால் வந்திருக்கு. திரும்ப திரும்ப என்னன்னா அந்த தங்கை ஒரு ஆர்வத்துல அந்த மிஸ்டு காலுக்கு போன் பண்ணிருக்கான். அவ ஏதோ விருதுநகர் பக்கத்துல ஏதோ ஊரை சொல்லி, நான் அந்த ஊர்மா, நான் வேற யாருக்கும் ட்ரை பண்ண, உங்களுக்கு வந்துருச்சு எல்லாம் சொன்னேன். கடைசியா முடிக்கும் போது ஒரு பழக்கம் போல ஒரு மாய விதை என்னன்னா, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டானா, நல்லா இருக்குன்ட்டான் உங்க குரல். அதுக்கப்புறம் அவனே கூப்பிட, இந்த பொண்ணு பேச, இப்படியே பேசி திருமணம் அளவுக்கு போயிடுச்சு. 2 பேருக்கும் முகத்தை கூட பாத்துக்கல, செல்போன்ல பகிர்ந்து கொண்ட எல்லாரும்
அந்த திருமணத்துக்கு என்ன அழைச்சாங்க, போக முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டை உறவினை வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன், அந்த பெண் இன்றைக்கு வாளாவெட்டியாக வந்திருக்கிறார். வாளாவெட்டியாக என்றால் அந்த குடும்பம் மோசடி குடும்பமா. அப்பா, அண்ணன், தம்பிகள் எல்லாரும் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் செல்பேசி வழியிலே பேசி அவங்கள்ட்ட எவ்வளவு நகைகளை, பணத்தை கறக்க முடியுமோ கடந்துட்டு திருமணமான ஓரிரு மாதத்தில் விட்டு விட்டு போவதையே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிற குடும்பமா. எப்படி ஆகுது இதெல்லாம்? யோசிச்சு பாருங்களேன். உண்மையில் ஆசை வார்த்தைகளையோ அழகை கண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகளையோ தங்கைகளே ஒருபோதும் ஏற்காதீர்கள், ஒருபோதும் ஏற்காதீர்கள். ஏனென்றால் சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். வெல்லும் வார்த்தைகளை கைகொள்கிற தங்கைகளாக நீங்கள் மாற வேண்டும். நான் பாட புத்தகத்தில் படிச்சிருக்கேன், ஒரு செல் உயிரினா என்ன? அமீபா. இன்றைக்கு அந்த ஒரு செல் உயிரில் இன்னொரு உயிரினம் சேர்ந்திருக்கிறது. அது யார் என்றால் மாண்புமிகு மனிதர்களான நீங்களும் நானும். ஆகவே செல்போனை அதன் தேவை அறிந்து பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஏதாவது நேரம் கிடைக்கிற நேரங்களில் புத்தகங்களை படியுங்கள். தமிழ்ச்செல்வன் சொல்லும்போது புத்தகம் என்பது சாதாரண காகிதம் அல்ல, புத்தகம் என்பது அச்சடிக்கப்பட்ட காகிதங்களின் தொகுப்பு அல்ல. நேற்றின் வரலாற்றை, இன்றின் நிகழ்வை நாளைய தலைமுறைக்கு சொல்லும் வரலாற்று பொக்கிஷங்கள் தான் புத்தகங்கள். அதனாலதான் ஜெர்மானிய கவிஞன் பெர்டோ பிரக்ட் எழுதினா, பெர்டோ பிரக்ட் என்ன தெரியுமா எழுதினா, புத்தகம் கையில் எடுத்து விடு, புத்தகம் கையில் எடுத்து விடு, அதுவே உன் போர்வாள் என்று எழுதினான் ஜெர்மானிய கவிஞன். அப்படி எனது தங்கைகள் ஒவ்வொருவரின் கையிலும் போர்வாளாக புத்தகங்கள் இருக்க வேண்டும். உலகிலேயே, உலக நாடுகளிலேயே, உலகில் உள்ள மொழிகளிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் 2 தான். ஒன்று புனித பைபிள், இன்னொன்று நமது தமிழின் பெருமைக்கு திருக்குறள். எத்தனை பேர் திருக்குறள் படிச்சிருக்கீங்க? பரீட்சைக்கு படிச்சிருப்போம் 10 குறளை, 1 மார்க்குக்கு. அது கூட சாய்ஸ்ல விட்டால்தான் நம்ம இருப்போம். ஆனால் திருக்குறளை தயவு செய்து படியுங்கள். திருக்குறளில் உள்ள ஒரு குறள் உங்களை மாற்றிவிடும். அப்படி மகாகவி பாரதியின் கவிதை வரிகள். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்போம் என்றான் மகாகவி பாரதி. 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்றான் மகாகவி பாரதி. அப்படி பெண் விடுதலையை, பெண் சமத்துவத்தை பேசிய ஏராளமான அறிவாளிகளின் சிந்தனைகள் எல்லாம் புத்தகத்தில் உறங்கி கிடக்கின்றன. தயவு செய்து புத்தகத்தை படியுங்கள். நீங்கள் குளிர்ந்து புத்தகம் படிப்பது உங்கள் வாழ்வின் நிமிர்தலுக்காக என்பதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி படிக்க படிக்க வாழ்வில் உயர்வீர்கள். நம்ம ஒரு உயரத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போகணும். எவ்வளவு அழகான தமிழ் சொல் பாருங்க. வாழ்க்கையிலும் உயர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் என்பதனால் தான் படி என்று சொல்கிறார்கள். அப்படி அறிவார்ந்த புத்தகங்களை, சமூக சிந்தனை நிறைந்த புத்தகங்களை நீங்கள் அதிகம் அதிகம் படிக்க வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். சில ஆளுமைகளை, சில சிறந்த மனிதர்களை நாம் தட்டையாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் புரிந்து வைத்திருக்கிற ஒரு ஆளுமைகளில் ஒருவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவரை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அது ஒரு பார்வைதான். உண்மையில் ஒரு ஆளுமையை முழுமையாக புரிந்து கொள்ள அவரது வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும். நான் பெரியாரின் பல நூல்களை, பெருந்தொகுப்புகளை நாள் முழுக்க உட்கார்ந்து படித்தவன். அந்த வகையில் சொல்கிறேன் தங்கைகளே, கடவுள் இல்லை என்று சொல்லவே இல்லை பெரியார். அப்படின்னா ஏன் சொன்னாருன்னா, சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, இந்த தேசத்தில் ஜாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, குறிப்பாக பாலினத்தின் பெயரால் பெண்ணை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், ஆணை கொண்டாடுகிறார்கள். இதற்கு பின்புலமாக எது இருக்கிறது என்று பெரியார் யோசிக்கிறார். அப்பதான் பெரியாருக்கு தெரியுது, கடவுள் பெயரால் சொல்லி தான் பெண்கள் அடிமைப்படுத்துறாங்க. பெண்கள் இது செஞ்சா இந்த கடவுள், அது செஞ்சா அந்த கடவுளுக்கு ஆகாது என்று சொல்லி சொல்லியே பெண்களை மட்டம் தட்டுகிறார். ஆகவே கடவுளை என்றைக்கு மறுக்கிறோமோ அன்றைக்கு தான் பெண் விடுதலை சாத்தியம் என்று நினைத்ததனால்தான் கடவுளை மற, மனிதனை நினை என்று சொன்னார் பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரை தமிழ் சமூகத்தில் பல பேர் எதிர்த்தாங்க. அவர் போன இடத்துல எல்லாம் செருப்பை கொண்டு வீசினார்கள். ஆனால் சில பேர் அவரது அறிவு சார்ந்த சிந்தனையை கொண்டாடினார்கள். அப்படி 3 மதத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் ஒரு முறை பெரியாரை சந்திக்க சென்றார்கள். யாருன்னா, இந்து மதத்தைச் சேர்ந்த ஒருவர், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒருவர், கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த 3 சந்திக்க போறாங்க. என்ன போறாங்கன்னா, பெரியாரோட சிந்தனைகள் ரொம்ப உயர்வான நல்ல சிந்தனைகள், ஆனா அவர் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, அதை மட்டும் அவர் சொல்லலைன்னா அவர் மகத்தான தலைவர், அவர் கொண்டாடலாம், நம்ம எல்லாம் போய் பெரியாரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைப்போம் அப்படின்ட்டு 3 பேர் போறாங்க. பெரியார் எல்லாரையும் அன்பா வரவேற்பாங்க. அப்படியே அந்த 3 மதத்தை சேர்ந்த தலைவர்களை வரவேற்று உட்கார வைக்கிறாரு. பெரியார்ட்ட சொல்றேன், ஐயா உங்களோட சிந்தனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆண் பெண் சமத்துவம் வேணுங்கிறீங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க, கல்வி கொடுங்கிறீங்க, அதெல்லாம் சரி, எதுக்கு தேவையில்லாம கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு பெரியார் கேட்கிறாங்க. பெரியார் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? இல்ல, உங்களோட மத்த சிந்தனைகள் அதனாலதான் அடிபட்டு போகுது, ஒருவேளை கடவுள் உங்க முன்னாடி வந்தா அப்படின்னு கேட்கிறாங்க. பெரியார் சொல்றாரு, கடவுள் முன்னாடி வந்தாரு, இருக்காருன்னு ஒத்துக்கிறேன், இதுவரைக்கும் வரலையே அப்படிங்க. இல்ல இல்ல, நீங்க விதண்டாவாதம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெரியார் கேட்கிறாரு, முதல்ல இந்து மதத்தை சேர்ந்தது கேட்கிறார், உங்களோட கடவுள் யார்? நாங்க சிவனை வழிபடுகிறோம், நீங்க மத்த இயேசுவையும் அல்லாவையும் அது எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு ஒரே கடவுள். அடுத்து கிறிஸ்துவரை கேட்கிறாரு, எங்களுக்கு இயேசு. அடுத்து இஸ்லாமியரை கேட்கிறாரு, எங்களுக்கு அல்லாஹ் தான் கடவுள். உடனே பெரியார் சொல்றாரு,
உங்களுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீங்க 3 பேர் என்ன சொல்றீங்க, ஒரு கடவுள் 2 கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் 3 கடவுள் இல்லைங்கிறேன், அவ்வளவுதானே வித்தியாசம் நேரம். இதுதான் அறிவில் சிறந்த உரையாடல் தங்கைகளே. வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் ஒரு கல்வியியல் கல்லூரியின் மாணவ தங்கைகளாக இருக்கிற நீங்கள் வருங்கால தலைமுறையை உருவாக்கப் போகிற சிற்பிகள். அதனாலதான் ஒரு எழுத்தாளர் சொன்னான், என்ன தெரியுமா சொன்னா, ஆசிரியர்கள் என்பவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் அல்ல, ஆசிரியர் என்பவர்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் அல்ல, கற்றுக்கொள்வதில் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசிரியர்கள் என்றான் ஒரு எழுத்தாளர். அப்படி கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிற தங்கைகளை சந்தித்ததில் மனமார்ந்த நன்றி. நிறைவாக கவிஞர் இளம்பெரு இக்பால், மகாகவி இக்பால் சொன்ன ஒரு கவிதை வரிகளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். இளம்பிரையே, இளம்பிரையே வருந்தாதே, உனக்குள் தான் ஒரு பூரணச்சந்திரன் புதைந்து கிடக்கிறான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.